நெக்ஸ்ட் டாப்பிக்கான டிரான்சிஸ்டரை பற்றி பார்ப்போம். இப்போ என் கையில் இருக்கிறது ஒரு என்பிஎன் BC547 டிரான்சிஸ்டர். BC547ன்றது இதோட பேர். இதோட டைப் வந்து என்பிஎன் சொல்லுவாங்க. அதாவது டிரான்சிஸ்டர் 2 விதமாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர், ஒன்று வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர்ன்ற மாதிரி. ஒரு டிரான்சிஸ்டரோட சர்க்யூட்டில் இந்த மாதிரி தான் சிம்பிள் போடுவாங்க. என்பிஎன்னா இந்த ஆரோ மார்க் கீழே பார்த்த மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க பின்னுக்கு வந்து கலெக்டர்னுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு பின்னை கலெக்டர்னும், அதுக்கு அடுத்து இருக்க செகண்டு பின்னை சென்டர் பின்ன பேஸ்னுவாங்க, லாஸ்ட் இருக்கிறது எமிட்டர்னுவாங்க. இந்த டிரான்சிஸ்டர் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஸ்விட்ச். அதாவது நம்ம ஃபிசிக்கலாக ஒரு இடத்துல ப்ரெஸ் பண்ணால் சுவிட்ச் ஆன் ஆகிற மாதிரி தான் இது பண்ணோம். நம்ம அங்கே ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜி அதை நம்ம கையிலேருந்து ப்ரெஸ் பண்ணி இது ஓப்பன் சர்க்யூட்டாக க்ளோஸ் சர்க்யூட் ஆக்கி கரண்ட்டை ஃப்ளோ பண்ண வருவோம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். இதுக்கு நம்ம எனர்ஜி கொடுக்கணும். ஆனால் மெக்கானிக்கலாக கொடுக்க போகிறதில்ல, இது நம்ம எலக்ட்ரிக்கலாக எனர்ஜி கொடுக்க போகிறோம். அதாவது எப்படின்னா, கலெக்டரில் லோடு கனெக்ட் பண்ணுவாங்க. அது லோடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இன்சுலேட்டர் மாதிரி தான் இருக்கும். சுவிட்ச் ஆஃப்ன்ற மாதிரி தான் இது. எப்போது வேலை செய்யணும்னா, இந்த என்பிஎன் டிரான்சிஸ்டருக்கு பேஸுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்கணும். அப்போ இது சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ வந்து எல்இடி நமக்கு க்ளோ ஆகலை. சாரி, நான் சிம்பிள் தப்பாக போட்டு வச்சுருக்கேன். ஓகே, எல்இடி இப்போ இன்னும் க்ளோ ஆகலை. இது எல்இடியோட பாசிட்டிவ் சைடு, இது நெகட்டிவ் சைடு. ஓகே, இதை நான் இப்போ மாற்றணும். எனக்கு க்ளோ ஆகணும்னா இந்த பேஸை தூக்கின்னு போய் நான் அதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தா எனக்கு எல்இடி க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். இது மாதிரி தான் ஒரு டிரான்சிஸ்டர் வேலை செய்யும். இந்த இப்போ இதே சர்க்யூட்டை நான் இப்போ பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, நான் சொன்ன மாதிரி கனெக்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பின்ன எல்இடியோட பாசிட்டிவுக்கும் எல்இடியோட நெகட்டிவும் கலெக்டர் பின்னுக்கு டிரான்சிஸ்டரோட. அடுத்து பேஸ் பின்னுக்கு ஒரு ஜம்பர் ஒயர் விட்டுருக்கேன், அந்த க்ரீன் கலர் ஜம்பர் ஒயர் பாசிட்டிவ் சைட்லேருந்து. அடுத்து அந்த எமிட்டரை எல்லோ ஒயர் வச்சு கிரவுண்ட் பண்ணிவிட்டேன். ஓகே, இப்போ வந்து சர்க்யூட் க்ளோஸில் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பாசிட்டிவ் ஒயரை நான் பேஸ்க்கு வைக்க போகிறேன். ஸோ எல்இடி க்ளோ ஆகுது நீங்கள் பார்க்கலாம். சர்க்யூட் க்ளோஸ் சர்க்யூட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி ஒரு சிக்னல் ஆர் எனர்ஜி, இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்கும்போது அங்கே ஸ்விட்ச் ஆன் ஆகும். இப்போ நம்ம இங்கே கொடுத்த சிக்னலை தான் நம்ம இப்போது 0, இப்போ நம்ம கொடுக்குற அந்த 5 வோல்ட் சிக்னல் தான் 1ன்ற மாதிரி வரும். ஆர் இது ஹை, இப்போ லோ. இதை தான் நம்ம ஹை, லோ, 1s ஆர் 0, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்ற மாதிரி கம்ப்யூட்டரில் சொல்லுவோம். 5 வோல்ட், 3.3 வோல்ட் டு 5 வோல்ட், 3.3 வோல்ட்லேருந்து 5 வோல்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த கரண்ட்டை வந்து நம்ம ஒன்ஸ்ன்னு சொல்லுவோம். 1 ஆர் ட்ரூ ஆர் ஹை, இந்த 3 பேர் வச்சு குறிப்போம். 0 வோல்ட்டை நம்ம 0, கிரவுண்ட், லோ, அந்த மாதிரி வார்த்தையை வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓகே, இப்போ வந்து ஒரு டிரான்சிஸ்டர், என்பிஎன் டிரான்சிஸ்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே, இந்த என்பிஎன் இது எங்கேயோ ஸ்ட்ரைக் ஆகிற மாதிரி இல்லையா? அதை பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம பிஎன் ஜங்ஷன் டயோடுன்ற மாதிரி பார்த்தோம். ஸோ இங்கே இது அடிஷ்னல் என்ன இருக்குன்னா, என்னன்றது ஒரு ஆடாக இருக்குது. அதாவது பிஎன் ஜங்ஷன் டயோட பி டைப்னு ஒன்று இருக்கும், என் டைப்னு ஒன்று இருக்கும். அதில் டயோட ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ் பார்த்தோம். ஸோ இது என்னென்னா டயோடு தான். 2 டயோட எப்படி சீரியஸில் ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது டயோடோட சிம்பிள் தெரியும். இது பி சைட், இது என் சைட். இந்த என்பிஎன் BC547 டிரான்சிஸ்டரில் எப்படி இருக்கும்னா, என் சைடு, பி சைடு டயோட், திருப்பியும் இங்கே ஒரு பி சைடு, இங்கே என் சைடு. ஸோ இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. 2 டயோட இந்த மாதிரி போலாரிட்டி ஆப்போசிங் ஃபேஸ் பண்ணுற மாதிரி சீரியஸில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது நான் சொல்கிறது கரெக்டானு சொல்லிட்டு நம்ம இப்போது செக் பண்ணி பார்த்துருவோம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட எடுத்துருக்கேன் இந்த மாதிரி டிரான்சிஸ்டர்ஸ் எது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, முன்னாடி பார்த்து அந்த 1N4007 டயோட இந்த மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணி டிரான்சிஸ்டர் மாதிரி ஒர்க் ஆகுதான்னு பார்க்க போகிறேன். ஓகே, நான் சொன்ன மாதிரி கனெக்ட் பண்ணிட்டேன். நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே சில்வர் கலருக்கு தெரியும். என் சைடு, பி சைடு, என். ஸோ NPN டிரான்சிஸ்டர் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து 1N4007 டயோட். இது வந்து 1000 வோல்ட், 1 ஆம்ப்ன்ற ரேஞ்சில் வேலை செய்யும். ஸோ இது வந்து இந்த கொஞ்சம் பவர் இது சக் பண்ணும். ஸோ அதனால் எல்இடி கொஞ்சம் டிம்மாக தான் க்ளோ ஆகும். அந்த டிரான்சிஸ்டரில் சின்ன சைஸை இது யூஸ் பண்ணுறதுனால பவர் லாஸ் கம்மியாக இருக்கும். ஓகே, இந்த க்ரீன் ஒயர் பாசிட்டிவ் இருக்குது. ஸோ இப்போ நான் நடுவில் பேஸுக்கு ப்ளஸ் சார்ஜ் கொடுக்க போகிறேன். ஓகே, எல்இடி க்ளோ ஆகுது, பட் இதில் சரியாக இது டிம்மாக க்ளோ ஆகுது. ப்ளஸ் ஃப்ளாஷில் இருக்கிறதுனால தெரில. ஓகே, நான் ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன். க்ளோ ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இதில்
இப்போ நீங்கள் ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர் செய்கிறது எப்படி செய்கிறாங்கன்ற ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் அந்த பிஎன்பின்னு இருக்குது இல்லையா, அதுக்கும் இதுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஒரு சின்ன கொஞ்சோண்டு ஒரு வித்தியாசம் தான். அதாவது என்பிஎனுக்கு பேஸில் பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்து சுவிட்ச் ஆன் பண்ணோம். அதுவே பிஎன்பிக்கு பேஸுக்கு நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். கன்ஸ்ட்ரக்ஷனும் சேம் அதே மாதிரி தான். பி சைட் என் என் பிஎன்பி டிரான்சிஸ்டர் இதே மாதிரி தான் டயோட்டை மாற்றி கனெக்ட் பண்ணிடணும். இந்த இடத்துல சேம் செட்டப் தான். நம்ம இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்தோம், அதாவது 1ன்றது மாதிரி கொடுத்தோம், அதுக்கு பதிலாக நெகட்டிவ் கொடுக்கணும் 0ன்ற மாதிரி. ஸோ அப்போ சுவிட்ச் ஆன் ஆகும். இதுதான் பிஎன்பி டிரான்சிஸ்டர். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு டிரான்சிஸ்டர்னால் கிளியர் ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம AND கேட், OR கேட், நாட் கேட்டை பற்றி பார்ப்போம்.